சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீகாந்தத்ரிஹினோபமன்னிதபணஸ்கந்தேந்திரநந்தியாதயः பிராச்சீனா குரவோபி யஸ்ய கருணாலேசாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலம் கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. ஓம் நவக்கிரகேபியோ நமः. ஓம் நமோ நாராயணாய. எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி நாராயணர் வாணி பிரம்மா மற்றும் நவக்கிரகங்களுடைய திருவருளினாலே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த ஆங்கில புத்தாண்டாக வரக்கூடிய அடுத்த மாதமான 2021ஆம் ஆண்டிற்கான ஜனவரி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கு உண்டான சுப பலன்கள், அசுப பலன்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதிர்ஷ்ட தெய்வங்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், சந்திராஷ்டம தினங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த 12 ராசிகளுக்கு முன்னான ஜனவரி மாதத்தினுடைய பலாபலன்களை காண்போம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அழைப்பில் இந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான மிதுன ராசிக்குண்டான பலாபலன்களை பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கோம். மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பொதுவாக புதனுடைய ஆதிபத்தியத்தில் அவருடைய ராசியில் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் கல்வி, கேள்வி, ஞானங்கள், இறை வழிபாடு இதில் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் தாங்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலன் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்தோம்னால், ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால மிகச் சிறப்பான யோகங்கள் காத்துருக்கு. எதிர்பாராத நன்மைகள் நடக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், திடீர் யோகங்கள் உண்டாகும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா என்ன, நம்ம இது கிடைக்காது அப்படின்னு நினச்சிருப்போம், அது கிடச்சிடும். திடீர்னு நடந்து போயின்றப்போம், 10 ரூபா கூட கையில் இல்லாமல் நடந்து போயின்றப்போம், ஒரு 2 500 நோட்டு கீழே கிடந்து எடுப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் தான் திடீர் அதிர்ஷ்டம், யோகம், அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். 12 ராகு சஞ்சரிக்கிறதுனால அபரிமிதமான வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், வெளிநாட்டில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு சில பேருக்கு உண்டாகும். சிறு தொழில் முதல் கொண்டு சின்ன தொழில், சைக்கிளில் தள்ளின்னு போய் வியாபாரம் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய மாலில் நம்மளுடைய பிஸ்னஸை நடத்துகிற வரைக்கும், வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்துதல், தொழில் கூட்டாளிகளுடன் நட்பு, சமமான பங்கு, அதற்குண்டான வருவாய் இரட்டிப்பாகுதல், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, உடன் பணிபுரிவரோட ஒரு சந்தோஷங்கள், வியாபாரத்தில் நன்மை, இதெல்லாம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையும். உடலில் இருந்து வந்த தோல் சம்பந்தமான நோய்கள், விஷக்கடி, பூச்சி, இந்த மாதிரி பூச்சிக்கடி இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கால் வலி, பாதம், கணுக்கால், மூட்டு இங்கெல்லாம் வலியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிரும் இந்த டைமில். ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால அதுவும் சிறப்பு. செவ்வாய் பூமிகாரகன், சகோதரகாரகன், ஔஷதகாரகன். அப்போது அந்த 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், வாங்க விற்க ரெண்டுமே முடிவுக்கு வரும். வாங்கணும்னு நினச்சோம்னா நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பல நாளாக சில பேர் பார்த்தோம்னா எது பார்த்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. 5 வருஷமாக வீடு தேடின்னு இருப்பான், ஒன்று கூட வாங்கியிருக்க மாட்டான், ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பான். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தோம்னா நமக்கு உடனே பிடிக்கும், அதை வாங்கவும், அதை கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், அல்லது இடத்த வாங்கவும், அதில் வீடு கட்டுவோம், கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்கும். கட்டுமான பணியாளர்களுக்கு மிகச் சிறப்பான யோகங்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். அதே மாதிரியே விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், விவசாயத்துறையில் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட், அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர், இந்த மாதிரி பூமியில் தொழில் பண்ணக்கூடிய அனைவருக்குமே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும். 2வது ஔஷதகாரகன் சொல்லக்கூடிய மருத்துவத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாயினால் மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மருத்துவ தொழில் பண்ணுறவங்க, மெடிக்கல்ஸ் வச்சுருக்கிறவங்க, லேப் வச்சுருக்கிறவங்க, மருந்து தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே யோகங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி அவருடைய துறைன்னு பார்த்தோம்னா வருவாய்த்துறை, வருமான வரித்துறை,
உயர்கல்வித்துறை மற்றும் மின்சாரம், ரயில்வே, காவல்துறை இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதிக பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் இதெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அஷ்டம சனி, அஷ்டம குரு சேர்ந்திருக்கிறதுனால இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும். அது ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். சில பேர் வீடு, நான் சொன்ன மாதிரி வீடு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு குடி போகலாம். இந்த மாதிரி இடமாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் போக்குவரத்தில் நிதானம், பேச்சில் நிதானம் அவசியம். பேச்சுவார்த்தை பேசுகிறது அப்படிங்கிறது நிதானமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டோம்னா அது நாமளே அப்புறம் யோசிக்கணும். இந்த கோபத்துலேயும் டென்ஷன்லேயும் அவசரத்துலேயும் நம்மளை மறந்து நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் பின்னாடி நமக்கே அது ஆயுதமாக மாறும். லக்ஷ்மியர் வசதி ஜிஹ்வாக்ரே, ஜிஹ்வாக்ரே மித்ரபாந்தவாக பந்தனம் செய்வ ஜிஹ்வாக்ரே, ஜிஹ்வாக்ரே மரணம் திருவம்னு ஸ்லோகம், நீதி ஸ்லோகம். நான் ஜிஹ்வானா சம்ஸ்கிருதத்தில் நாக்கு, லக்ஷ்மி வசிக்கிறதும் நாக்கில் தானா. அக்ரம்னா நுனியில் அல்லது அடியில் வச்சுக்கலாம். நம்ம நாக்கு கடியில் தான் லக்ஷ்மி வசிக்கிறா. ஜிஹ்வாக்ரே மித்ரபாந்தவாக, மித்ரன்னா நண்பர்கள், பாந்தவர்கள்னா சொந்த பந்தங்கள், அவங்கள வச்சுக்கிறதும் நம்ம வாய் பேச்சில் தான். பந்தனம் செய்வ ஜிஹ்வாக்ரே, ஜெயிலுக்கு போகிறது சிறைப்படுதலும் அந்த நாக்குனால தான். நாம ஜிஹ்வாக்ரே மரணம் திரவம், அந்த நாக்குனால மரணமும் உண்டாகுமா சில பேருக்கு. அந்த மாதிரி அந்த வாய் பேச்சு அப்படிங்கிறது சரியா இல்லைன்னா அது மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். மகாலட்சுமி வசிக்கும், மரணமும் கிடைக்கும். அப்போ எங்கே எப்படி பேசணுங்கிறத யோசித்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த அஷ்டமச்சனி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். போக்குவரத்தில் நிதானம் அவசியம். அதே மாதிரி சூரியன் புதன் 8ல் இருக்கிறதுனால அரசு பணியாளர்கள் கவனமாக இருக்கணும். தகப்பனாருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க எல்லாமே இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திருக்கிறதுனால தொழில் லாபம், வருமானங்கள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது, கடன் தீரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்தவர் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். மனைவி வழி சொத்து சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா ரணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால் புதிய எதிரிகள் உண்டாகலாம், புதிய கடன்கள் வாங்கலாம், புதிய விதமான ஒரு நோய் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு அந்த மாதிரிலாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிரி எல்லாத்தையும் நண்பராக பார்க்கணும், எதிரியாக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சிறு சிறு கடன்களும் ஏற்பட்டு மறையலாம். உடல் நலத்தில் சிறு சிறு வியாதிகள் வரக்கூடிய அமைப்பு, வயிற்று வலி, காய்ச்சல், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் மிதனராசிக்கு ஏற்படும். பொதுவாக மிதனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த ஜனவரி மாத 21, 2021 ஜனவரி மாத பலன்களில் ஒரு 85% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு எல்லா துறையினருக்கும் இருக்குதுல. இந்த மிதனராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா 13/1/2021 புதன்கிழமை பகல் 12:59 முதல் 15/1/2020 வெள்ளிக்கிழமை இரவு 7:07 வரை சஞ்சரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து, வீண் பேச்சை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது நல்லது. இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். இந்த மாதம் முழுவதும் விநாயகப் பெருமானை வழிபட்டு இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் விலக்கி இன்புற்றிருக்க விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.